வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, மகாபலிபுரத்தில் இருக்கிற பஞ்ச ரதங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவை நிலத்திலிருந்து துருத்தி கொண்டிருந்த பெரிய பாறைகளை செதுக்கி அமைக்கப்பட்ட ஒரே வரிசையில் அமைந்துள்ள கோயில். இவற்றை பஞ்ச பாண்டவர் ரதங்கள் என அழைக்கிறாங்க. இவை ஒவ்வொன்றும் மகாபாரதத்தின் முதன்மை பாத்திரங்களான தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி ஆகியோரின் பெயராலேயே குறிப்பிடப்படுகின்றன. பஞ்ச பாண்டவர்களின் பெயர்களிட்டு அழைக்கப்பட்டாலும் இவை அவர்களுக்குரிய கோவில்களோ அல்லது ரதங்களோ அல்ல. ரத கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுளுக்காக அமைக்கப்பட்டவை. அதாவது தர்ம ரதம் அதாவது சிவன் கோயில். இவற்றுள் பெரியது சிவனுக்குரிய கோயில். ஆதித்தலம் என அழைக்கப்படும் நிலத்தலத்துடன் சேர்த்து இக்கோயில் 3 தலங்கள் கொண்டது. நிலத்தலம் முற்று பெறாத நிலையில் உள்ளது. இதன் மேல் தலங்களில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்துள்ளன. எனினும் மேல் தலங்களுக்கு செல்வதற்கு முறையான படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை. வீமரதம் திருமால் கோவில். வீமரதம் எனப்படுவது திருமாலுக்காக அமைக்கப்பட்ட கோயில். இது நீண்ட செவ்வக வடிவான தல அமைப்பை கொண்டது. இத்தல அமைப்பு இதன் மேற் காணப்படும் நீண்ட சாலை விமான அமைப்புக்கு பொருத்தமாக உள்ளது. இந்த இடத்தில் காணப்படும் தர்மராஜ ரதம், அர்ஜுனன் ரதம் போலன்றி இக்கோயில் சிற்பங்கள் எதுவும் காணப்படாமை குறிப்பிடத்தக்கது. அர்ஜுன ரதம் முருகன் கோவில். அர்ஜுன ரதம் எக்கடவுளுக்காக அமைக்கப்பட்டது என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. பொதுவாக இது முருக கடவுளுக்காக அமைக்கப்பட்டது என கருதப்பட்டாலும் இதை இன்னொரு சிவன் கோயிலாக அடையாளம் காண்போரும் இருக்காங்க. திரௌபதி ரதம் கொற்றவை கோவில். சிறு குடில் ஒன்றின் அமைப்பை ஒத்து காணப்படும் இக்கோவில் கொற்றவைக்கு உரியதாகும். அடுத்தது நகுல சகாதேவ ரதம் இந்திரன் கோயில். இது இந்திரனுக்காக அமைக்கப்பட்ட கோயிலாக கருதப்படுகிறது. இது சிற்ப நூல்களில் கஜபிருஷ்டம் யானையின் பின்பகுதி என குறிப்பிடப்படும் அமைப்பிலான விமானத்தை கொண்டுள்ளது. இவ்வகை விமானத்தை தூங்கானை விமானம் என்பர். கோயிலிலும் சிற்பங்கள் இல்லை என்பதுடன் கட்டிடம் முற்று பெறாத நிலையிலேயே காணப்படுகிறது. கட்டிடக்கலை அடிப்படையில் இக்கோயில்கள் ஒவ்வொன்றும் அக்காலத்தில் வழக்கிலிருந்து வெவ்வேறு கட்டிட வகைகளாக பின்பற்றி அமைந்திருப்பது இவற்றின் ஒரு சிறப்பாகும். வீமரதம் என அழைக்கப்படும் தளியானது மாமல்லபுரத்தில் உள்ள நரசிம்மவர்மன் பாணியில் அமைந்த புகழ்பெற்ற கற்றளிகளுள் ஒன்றாகும். இது அர்ஜுன ரதம் எனும் தளிக்கு தெற்கில் அமைய பெற்றுள்ளது. நீண்ட சதுரமுடைய பெரிய பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட கோயிலாகும். இது ஒரு திருமால் கோயில். திருமால் கோயில் கிடந்த நிலையில் உள்ள திருமாலின் வடிவமான பள்ளி கொண்ட பெருமாளுக்காகவே இந்த கோயில் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. அர்ஜுன ரதம். அர்ஜுன ரதம் மாமல்லபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஒற்றைக்கல் தளிகளுள் ஒன்று. அர்ஜுன ரதம் என பொதுவாக அழைக்கப்பட்டாலும் இது ஒரு கடவுளுக்காக அமைக்கப்பட்டது. ஆனால் இது எந்த கடவுளுக்காக அமைக்கப்பட்டது என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. முருகன், சிவன், இந்திரன் என்பவர்களுள் ஒருவருக்கு உரியதாகவே இக்கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பதே ஆய்வாளர்களின் கருத்து. நகுல சகாதேவ ரதம். நகுல சகாதேவ ரதம் மாமல்லபுர கோயில்களில் ஒன்று. இது மருத நிலத்துக்குரிய கடவுளான இந்திரனுக்காக கட்டப்பட்டது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இக்கோயிலில் இதை குறிக்கக்கூடிய சிற்பங்களோ வேறு சான்றுகளோ காணப்படாவிட்டாலும் அருகில் காணப்படும் பெரிய யானை சிற்பம் இந்திரனுடைய ஐராவதம் என கொண்டே கோயில் இந்திரன் கூறியது. கற்களையெல்லாம் கவின்மிகு கலைகளாக்கி தமிழர்களின் பெருமையையும் புகழையும் உலகுக்கு உணர்த்தி சென்றவர்கள் பல்லவ மன்னர்கள். அப்படி கலை கருவூலங்களாக விளங்கும் மாமல்லபுர கோயில்கள் நம் பண்பாட்டு சின்னங்கள். யுனெஸ்கோ பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டவை. நம் பெருமையையும் கலாச்சாரத்தையும் உலகுக்கு உணர்த்தும் மாமல்லபுரம்
இவ்வளோ சிறப்புமிக்க மாமல்லபுரத்துக்கு வந்து நீங்களும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அங்கே போய் வந்து பஞ்சரதம், கிருஷ்ணர் பட்டர்பால், இதே மாதிரி குகை கோயில், நிறையா வந்து வரலாறு சிறப்புமிக்க கதைகள், சிற்பங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. சாலுவன் குப்பம், புலிக்குகை, அதிரண சண்ட மண்டபம், கொற்றவை போரிடும் காட்சி, இதே மாதிரி நிறைய அர்ஜுனன் தபசு, கிருஷ்ணன் மண்டபம், கோவர்த்தன மலை தூக்கும் கண்ணன், இந்த மாதிரி நிறையா வந்து அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க சிற்பங்களாக. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து எங்கள் சேனலையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே வரும். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.